அப்போ பிஸ்னஸ் பெருசாக இருக்குது, தாவா சின்னதாக இருக்குன்னா மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். இப்போ பிஸ்னஸும் தாவாவும் சமமாக இருந்துச்சுன்னா தப்பிச்சிங்கன்னு அர்த்தம். தாவா மேலே பிஸ்னஸ் கீழே இருந்துச்சுன்னா தப்பிச்சிங்கன்னு அர்த்தம். ரெண்டுக்குமே பேலன்ஸ் எல்லாம் பண்ணி பார்ப்பான். அப்போ எவ்வளோ அதை சொல்கிறேன்ல, அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கணும், எல்லா இடத்துல சொல்லுக்கு வேறு மாதிரி இருக்கும். அப்போ அவங்க தான் டிசைட் பண்ணும். எல்லாம் சொல்கிறாங்களா, இக்ரா கிதாபக், அவன் புத்தகத்தை நீயே படி, நீ கணக்கு சொல்லுவேன். அவன் உலகத்தில் அவன் கான்சன்ட்ரேஷன் எங்கே இருந்து, எப்படியாவது பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்த வாங்கணும்னு தானே ட்ரை பண்ணேன். அது ஒரு நல்ல ரேட்டுக்கு அச்சா 500 இருக்கும்போதே வாங்கி போட்டிருக்கலாமே, 300 ரூபா இருக்கும்போதே வாங்கி போட்டிருக்கலாமே அப்படிங்கிறது தான் உன்னுடைய கால்குலேஷனாக இருந்துச்சு. வேறு எதுவும் உன் கால்குலேஷனாக இருக்கல. உன் எஃபர்ட்டில் இங்கே தானே இருந்துச்சு. பணம் தேவைப்படும் போது என்னுடைய தீனுக்கு இவ்வளோ தானே கொடுத்தா. 1 லட்ச ரூபா இருக்கும்போது 1 லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்கும்போது வெறும் 500 தானே கொடுத்தேன், வெறும் 5000 தானே கொடுத்தேன். அப்போ நீ என்ன செலவு பண்ணன்னு எனக்கு தெரியும். அப்போ எல்லாம் சொல்கிறேன், அப்போ அபூபக்கர் கொண்டாந்து நிப்பாட்டும், இவர் என்ன பண்ணார், இவர்கிட்டையும் அதே வாக்குறுதி தான் கொடுத்தேன். நீ அபூபக்கருங்கும் போது ரலில்லாஹு அன்ஹுங்கிற, அபூபக்கர் ரலில்லான்னு சொல்லாமல் விட்டுட்டா உனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. ஆனால் அபூபக்கருக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது.